எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிளாஸ் 6ல் உள்ள இயல் 5, 6 அதுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் தான் இது. 1 மார்க்ஸ் தான் இது. இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. பின்வருவனவற்றுள் தவறான கூற்று எது? தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. அது கரெக்டு தான். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என பெயர் வந்தது. அதுவும் கரெக்டு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடப்படுவது தாலாட்டு. அதுவும் கரெக்டு. ஆனால் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், தாள் என்பதற்கு நாக்கு என்பது தான் பொருள். ஸோ ஆப்ஷன் பி தான் தவறான கூற்று. மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டதுன்னா 4. மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்கள் 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது. ஸோ செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் 4. அடுத்தது, சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? இவை அனைத்தும் ஒரே இடத்தில் காணப்படும் இடம் எது? சிற்பக்கலை 4 வகைப்படும். இவை அனைத்தும் ஒரே இடத்தில் காணப்படும் இடம் மாமல்லபுரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் உருவாகிறது. அப்போது நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியினை தொடுவதால் லகரம், சின்ன லா சொல்லுவோம் இல்லையா, லகரம் உருவாகின்றது. நெக்ஸ்ட் ஒன், திருக்குறள் டேஸ் நூல்களுள் ஒன்று. திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. தங்கப்பூ பதிக்க தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த டேஸ் முத்தேனோ. அது வந்து சேரநாடு, சேரநாட்டின் முத்தேனோ அப்படி வரும். அடுத்தது, கூற்றுக்களை ஆராய்க. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இந்நூல் 200 வெண்பாக்களால் ஆனது. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் தான், அது சரி. ஆனால் அது வந்து 100 வெண்பாக்களால் ஆனது தான். ஸோ 1 மட்டும்தான் சரி. நரசிம்மவர்மனின் தந்தை பெயர், அவர் எந்த நாட்டை ஆட்சி செய்தார்? நரசிம்மவர்மனின் தந்தை வந்து மகேந்திரவர்மன். அவர் பல்லவ நாட்டை ஆட்சி செய்தார். நரசிம்மவர்மனின் தந்தை மகேந்திரவர்மன், மகேந்திர பாகுபலி ஞாபகம், மகேந்திரவர்மன். அவர் பல்லவ நாட்டை ஆட்சி செய்தார். அடுத்தது, கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு என்ற பாடல் அடியில் இடம்பெற்றுள்ளவை அடிமோனை, சீர்மோனை, அடியெதுகை எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து அனைத்தும். ஆசாரக்கோவையில் காணப்படும் வெண்பாக்கள் எத்தனை? இப்போ தான் பார்த்தோம், 100. ஆசாரக்கோவையில் உள்ள வெண்பாக்கள் 100. ஆசாரக்கோவையில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை 100. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து என்ற வரிகள் எந்த வகையான பாடல்களை சார்ந்தது அப்படின்னா அது தாலாட்டு பாட்டு. அக்காலத்தில் உழவர்கள் எந்த மாதத்தில் விதைப்பர்? ஆடி மாதத்தில் விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வார்கள். மாமல்லன் என அழைக்கப்படும் பல்லவ அரசன் நரசிம்மவர்மன். மாமல்லன் என அழைக்கப்படும் பல்லவ அரசன் நரசிம்மவர்மன். அடுத்தது, கூற்றுக்களை ஆராய்க. சிற்பக்கலை 3 வகைப்படும். அர்ஜுனன் தபசினை பகீரதன் தவம் என்று கூறுவர். மாமல்லபுரத்தை தற்போது மகாபலிபுரம் என்று அழைக்கிறோம். ஸோ 1 மட்டும் தவறு. அர்ஜுனன் தபசினை வந்து பகீரதன் தவம் தான் கூறுவாங்க. மாமல்லபுரத்தை வந்து தற்போது மகாபலிபுரம் என்று தான் அழைக்கிறோம். சிற்பக்கலை வடிவமைப்புகள் வந்து 4 வகைப்படும். ஞாபகம், சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். ஸோ இதில் வந்து 1 மட்டும் இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஆசாரக்கோவை என்னும் சொல்லின் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவைன்னா என்ன? நல்ல ஒழுக்கம், நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரம்னா ஆசான்னு ஞாபகம் வச்சுங்க. அதாவது வந்து நம்மளோட ஆசிரியர்கள் வந்து ஒழுக்கத்தை தான் விரும்புவாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசாரக்கோவை எடுத்துக்கூறும் நூல் எது? எதை எடுத்து கூறுகிறது? மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒழுக்கங்களை. அப்போ சுற்றி ஆசாரக்கோவைனாவே ஒழுக்கத்தை பற்றி ரிலேட்டடாக ஆன்சர் வந்தால் அதை செலக்ட் பண்ணுங்கள். எந்த மாநிலத்தில் அறுவடை திருநாள் லோரி என்று அழைக்கப்படுகிறது? பஞ்சாபில் தான் அறுவடை திருநாளை லோரி என்று அழைக்கிறார்கள், பஞ்சாப். சுற்றி இந்த ஆசாரக்கோவையில் வந்து இதே கொஸ்டின் திரும்ப இதே மீனிங்கில் தான் வருது பாருங்கள். ஆசாரக்கோவை நல்ல மனிதருக்கு டேஸ் அடிப்படை ஒழுக்கமே. கண்மணியே கண்ணுறங்கு என்ற தாலாட்டு பாடலில் குழந்தையை கொஞ்ச பயன்படுத்தாத சொல் எதுனா மும்மணி. ஏன்னா முத்தேன், முக்கணி, முத்தமிழில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மும்மணி அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணலை. ஸோ அதை பயன்படுத்தாத சொல் மும்மணி.
அக்காலத்தில் டேஸ் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. இது ரொம்ப முக்கியங்க, ஒரு வாட்டி கேட்டுதாங்க. அப்போ போகி பண்டிகை தான் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடுபட்ட இடத்தினை நிரப்புக. இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ, குளம் வெட்டி அணை கட்டி குடும்பங்களின் பசியினை போக்கும் பாண்டிய நாட்டின் முத்தமிழோ. ஸோ ஃபஸ்ட்டுக்கு சோழ நாடு, அடுத்ததுக்கு பாண்டிய நாடு. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் தவறு எது பார்த்திங்கன்னா முன்னீர் தான். ஆற்று நீர், கடல் நீர், மழை நீர், அதான் தப்பு. மீதி எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. முன்னீர், அதாவது முன்னீர் என்னென்ன வரும்னா ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் வரும். ஊற்று நீருக்கு பதிலாக என் கடல் நீர் மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட கரெக்ட் ஆப்ஷனும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது இந்திய மாநிலத்தில் அறுவடை நாள் மகர சங்கராந்தி என்ற பெயர். இந்த மாநிலத்தில் அறுவடை நாள் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படவில்லை. அது ஒரிசா. ஒரிசாவில் தான் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுவது இல்லை. அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது? தை முதல் நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. அதுதான் தவறு. ஏன்னா தை 2ஆம் நாள் தான் நம்ம திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுகிறோம். மற்றதெல்லாம் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், தவறான இணையை தேர்ந்தெடு. அதாவது திருவள்ளுவர் ஆண்டுனா 31 கூட்டணும். ஃபஸ்ட்டு ஒன்றில் பாருங்கள், 2018 கூட 31 கூட்டினா 2049 வருது. அவன் 2059 கொடுத்துருக்கான். ஸோ அதுதான் தவறான இணை. அண்மையில் உள்ள பொருட்களை சுட்டி காட்ட உதவும் சுற்றெழுத்து ஈ. இந்த அண்மை சுட்டு, செய்மை சுட்டு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோவில். அந்த சுற்றெழுத்துக்கள் ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கிறது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்தது பொறுத்துக்க பாருங்கள். டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை, டெபிட் கார்டு பற்று அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம், கிரெடிட் கார்டு கட்டண அட்டை. இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மாமல்லபுரத்தில் சிற்பக்கலையின் உச்சம் எது? அர்ஜுனன் தபசு. ஒப்புரவு என்பதன் பொருள் எது? பிறருக்கு உதவி செய்தல் தான் ஒப்புரவு. ஒப்புரவுனா பிறருக்கு உதவி செய்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், அர்ஜுனன் தபசு பாறையோடு தொடர்புடையது புடைப்பு சிற்பங்கள். அர்ஜுனன் தபசு பாறையோடு எது தொடர்பு? மயங்கொலி பிள்ளைகள் இல்லாத கூற்றை தேர்ந்தெடுனா வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்றில் பார்த்தீங்கன்னா எண்ணுங்கிறதுக்கு எண்ணு 2 சொல்லி இன்னும் வரணும். மலர்கள் மனம் 3 சொல்லி நான் வரணும், அங்கே தப்பு இருக்குது. தேர் திருவிழா லா சிறப்பு லா வரணும், அதில் தப்பு இருக்குது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லதில்லை, மயங்கொலி பிழைகள் கிடையாது. அடுத்தது சரியான தொடர் எது? அதுக்கும் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான். அழகின் அழகு அழகு, அது பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. இது நம்ம தமிழர் திருநாள் லெசனில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், மற்போரில் சிறந்தவர் என்ற சிறப்புக்குரியவர் யார் அப்படின்னா நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மனின் இன்னொரு பெயர் மாமல்லன். மாமல்லன் நரசிம்மவர்மன் தான் அழைப்பார்கள். மாமல்லன் நரசிம்மவர்மன். அடுத்த கொஸ்டின், பஞ்ச பாண்டவருடைய ரதம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? பஞ்ச பாண்டவருடைய ரதம் மாமல்லன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. பஞ்ச பாண்டவர்கள் இருக்கிறாங்களா, அவங்க ரதம் மாமல்லன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், கடலோடு விளையாடு என்ற நாட்டுப்புற பாடலை தொகுத்து வழங்கியவர் சக்திவேல். கடலோடு விளையாடு, கடல் இப்போ சக்திவேல். ஆகிய சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த என வழங்கப்படுகின்றன. சுற்றெழுத்துக்கள் தெளிவாகவே கொடுத்துருக்கோம், அது நல்லா பாருங்கள். அதில் ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம். ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து வணிகத்தை நடத்துவது நிறுவன வணிகம். அது கொஸ்டின்லேயே நமக்கு ஆன்சர் புரியுற மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பின்வரும் எந்த மாநிலங்களில் அறுவடை திருநாள் உத்தராயன் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறதுனா குஜராத் மற்றும் ராஜஸ்தான். அதில் அறுவடை திருநாள் உத்தராயன் அப்படின்னு கொண்டாடுறாங்க. டேஸ் தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள் என்று பெருமிதத்துடன் கூறினார் மாமல்லர்னா 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள். 4 தலைமுறைகள். அடுத்தது, நன்றி எறிதல் பொறைவுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆசாரக்கோவை. அந்த ஆசாரக்கோவையில் இது கொடுத்துருக்காங்க.
தமிழர்கள் ஏலம், மிளகு ஆகியவற்றை பெரும் மகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தார்கள். எதை அவங்க ஏற்றுமதி செய்து வியாபாரம் பண்ணாங்க கப்பலில் அப்படின்னா ஏலம், மிளகு, அந்த 2 பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வயல் என்ற சொல்லின் வேறு பெயர் கழனி. வயல் என்ற சொல்லின் வேறு பெயர் கழனி. மீனிங்ஸ் அது. அடுத்த கொஸ்டின். ஆசார கோவில் பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்த தீமையை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல். அந்த இனிய சொற்களை வந்தாலும் அந்த பேசுதல் வச்சு அந்த ஆப்ஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. நந்தவனம், இதில் எது நமக்கு ஈஸி? பார் உலகம் ஈஸி. கரெக்டாக. பண் இசை தான். இப்போ நந்தவனம் நந்தவனம் 3வது ஆப்ஷன் பாருங்கள். நந்தவனம் பூஞ்சோலை தான். அப்போ மிச்சம் எனக்கு இளைத்து. அப்போ இளைத்துனா என்னது? செய்து. அப்போ ஆப்ஷன் செகண்ட் ஒன். எது ஈஸியோ அதை பார்த்துருங்க. பார் உலகம் தான் ஈஸி. அதை வச்சோடனே நம்ம போர்த்து வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கூரை என்பதன் பொருள் புடவை. கூரை புடவைன்னு தான் சொல்லுவோம். கூரை புடவை. சிற்றுண்டினா டிஃபன், அது தெரியும். சிற்றுண்டி, டிஃபன். நெக்ஸ்ட் ஒன். சிறப்பு லகரம் என்று அழைக்கப்படுவது மகர லகரம். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றுவது லா. சிறப்பு லகரம் லா. லா. ஊக்கமது கைவிடல் என்பது ஔவையாரின் ஆத்திச்சூடி. இவ்வரியோடு தொடர்புடைய திருக்குறள் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். இதுதான் அதோட ரிலேட்டடாக உள்ள திருக்குறள். டேஸ் முகர்ந்து பார்த்தவனை வாடிவிடும் மலர்னா அனிச்ச மலர். அனிச்ச மலர் தான் முகர்ந்து பார்த்த உடனே வாடிவிடும். அதுபோல் நான் முகம் மாறினால் விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் அப்படிங்கிறத ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அனிச்ச மலர் தான் முகர்ந்து பார்த்த உடனே வாடிவிடும். உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல்களுள் திருக்குறள் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. திருக்குறள் தான் 3ஆம் இடத்தை